கோவை தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ரெட்ரோ பட வெளியீடு மற்றும் மேதின விழா. படம் வெளியான சாந்தி திரையரங்கம் முன்பாக கேக் வெட்டி தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வழங்கி கொண்டாட்டம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி நடிகர் சூர்யாவின் 44வது படமான ரெட்ரோ உலகம் முழுவதும் வெளியான நிலையில் கோவையில் ரெட்ரோ வெளியான திரையரங்குகளின் முன்பாக அதிகாலை முதலே ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் கோவை ரயில் நிலையம் முன்பு உள்ள சாந்தி திரையரங்கில் கோவை தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக மேதின விழா மற்றும் ரெட்ரோ பட வெளியீட்டை கொண்டாடும் விழா நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்க பொறுப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் மே தினத்தை கொண்டாடும் வகையில் தொழிலாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரெட்ரோ பட வெளியீட்டை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விஜய், பகவதிராஜு, ஜெகன், அஜு, கிரி, பூபதி, சேனாதிபதி மற்றும் நகர ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், என்னுடைய பேர் சதீஷ்குமார். நான் தெற்கு மாவட்ட சூரிய நற்பணி இயக்கத்தோட மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன். அனைவருக்கும் இன்றைக்கி மே தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் சூர்யா அவர்கள் நடித்த மெட்ரோ திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாயிருக்கு. அதை கொண்டாடும் விதமாக கோவை சாந்தி திரையரங்கத்தில் இத்திரையரங்குக்கு வந்த தூய்மை பணியாளருக்கு 25 மேற்பட்டோருக்கு சேலையை வழங்கியிருக்கோம். தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக வழங்கியிருக்கோம். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. இப்போ காலையில் ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு, இப்போ மேட்னி ஷோவும் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகுது. இப்போது தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக கேக் வெட்டி தூய்மை பணியாளருக்கெல்லாம் சேலை வழங்கியிருக்கோம். தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக நம்ம நிர்வாகிகள் பொள்ளாச்சி விஜய் மற்றும் ஜெகன், கிரி மற்றும் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட நகர ஒன்றிய பகுதி நிர்வாகி அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அண்ணன் சூர்யா அவர்களுக்கும் எங்களை இந்த மாதிரி நற்பணிகள் செய்ய வைக்கிற அண்ணன் சூர்யா அவர்களுக்கும் ரொம்ப மனதார நன்றி. எங்களை என்றுமே நல்வழிப்படுத்தும் அகில இந்திய தலைமை நிர்வாகி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.